வணக்கம் எல்லாருக்கும். Bonjour à tous. J'espère que vous allez bien. நாங்கள் சென்ற முறை ஒரு கடிதம் எவ்வாறு எழுதுவது என்று சொல்லி பார்த்திருந்தோம். அதாவது attestation d'hébergement எப்படி செய்வது என்று சொல்லி பார்த்திருந்தோம். அந்த வரிசையில் நாங்கள் இன்று பார்க்க இருப்பது changement d'adresse, அதாவது முகவரி மாற்றம் என்றதை குறிக்குது. அப்போ முகவரி, அப்போ நீங்கள் இப்போ வீடு மாறுறீங்கள். அப்போ வீடு மாறினீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், எப்பொழுதும் உங்களோட முகவரியை நீங்கள் உங்களுடன் தொடர்புடைய எல்லா நிறுவனங்களுக்கும் நீங்கள் அனுப்பணும். அதாவது பேங்குக்கு நீங்கள் அனுப்பணும், சரியா? அதே மாதிரி நீங்கள் கஃபில் இருந்தால் கேஸ் டெலிகேஷன் ஃபேமிலியால் இருந்தால் அதுக்கு நீங்கள் அனுப்பணும். வேலை இடத்துல நீங்கள் சொல்ல வேணும் நான் இப்படி முகவரி மாறிட்டேன்னு சொல்லி, அப்படி அதே மாதிரி அம்போவுக்கு நீங்கள் அனுப்பணும், சரியோ? ரைட். அப்போ அப்படி எல்லா இடத்துக்கும் நீங்கள் உங்களுடைய முகவரி மாற்றத்தை நீங்கள் அறிவிக்க வேணும், சரியோ? அதே மாதிரி நீங்கள் லா போஸ்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போய் நீங்கள் முகவரி மாறைக்க வீடு மாறைக்க அப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் நிரப்பி கொடுத்தீங்கள் என்றால் உங்களுக்கு வர கடிதங்கள் எல்லாம் உங்களுடைய புதிய முகவரிக்கு வரும், சரி? ரைட். இருந்தாலும் நீங்கள் எல்லா நிறுவனங்களுக்கும் நீங்கள் இந்த முகவரி மாற்றத்தை அறிவித்தல் வேண்டும், சரி? அப்போ முகவரி மாற்றத்துக்காக எப்படி கடிதம் எழுதுறதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அப்போ அதில் பாருங்கோ. அப்போ நீங்கள் கடிதம் எழுதிக்க உங்களுக்கு தெரியும் எப்பொழுதும் இடது பக்க மூலையில் உங்களுடைய இப்போது இருக்கிற முகவரியை எழுதுவீங்கள். அதுக்கு கீழே கொஞ்சம் வலது பக்கமாக நீங்கள் யாருக்கு நீங்கள் அந்த கடிதத்தை அனுப்புகிறீங்களோ அந்த நிறுவனத்திൻ്റെயோ அலுவலகத்திൻ്റെயோ முகவரியை நீங்கள் போடுவீங்க, யாருக்கு அனுப்புறீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி பிறகு நாங்கள் என்ன காரணத்துக்காக இந்த கடிதத்தை எழுதுகிறோம் என்று சொல்லி நீங்கள் போட வேணும், அதாவது நோக்கம் எழுதுகிறோம், சரி? அப்போ அதுக்கு ஒப்ஜே என்று சொல்ல பாவிக்கிறோம், சரி? அப்போ ஒப்ஜே என்னது? டெக்ளரேஷன் de changement d'adresse, சரி? அல்லது ஒப்ஜே என்று போட்டுட்டு changement d'adresse என்று சொல்லி போட்டாலும் சரி, சரி? அதாவது முகவரி மாற்றம் என்றதை குறிக்குது, சரி? அப்போ முகவரி மாற்றம் அப்போ நீங்கள் யாருக்கு எழுதுறீங்கள் என்று வரைக்க நீங்கள் பொதுவாக நீங்கள் தொடங்குவீங்கள் மதாம் மிஸ்யூ என்று சொல்லி தொடங்குவீங்கள், சரியா? மதாம் மிஸ்யூ, சரி? Par la présente, je vous informe de mon changement d'adresse qui prendra effet le, சரி? அப்புறம் அங்கால தேதியை போடுவீங்க, சரி? அப்போ par la présente என்று சொல்லிட்டு, அப்போ par la présente என்றால் இதன் மூலம் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், அதை je vous informe de mon changement d'adresse, சரி? என்னது? முகவரி மாற்றத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், சரி? qui prendra effet le, அதாவது இத்தனையாம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி எழுதுறீங்க, சரி? அப்போ அங்கே எப்போ நீங்கள் வீடு மாறுறீங்களோ அப்போ அந்த தேதியை நீங்கள் அதில் போடுங்க, சரி? பிறகு எழுதுவீங்கள் சரி, je vous prie de bien vouloir noter mes nouvelles coordonnées என்று சொல்லி போட போறீர்கள். அதாவது அப்போ நீங்கள் உங்களுடைய புதிய முகவரியை நீங்கள் அறிவிக்கிறீங்க, சரியா? அதாவது நீங்கள் இப்போ வீடு மாறிட்டீர்கள், அப்போ அந்த புதிய முகவரி அவர்களுக்கு அறிவிக்க வேணும், சரியோ? அப்போ அதுதான் je vous prie donc de bien vouloir noter mes nouvelles adresses, சரி? அப்போ je vous prie என்று சொல்லி அப்போ நான் உங்களை வேண்டுகிறேன் என்றதை குறிக்கும், சரி? அப்போ இதில் ப்ரீ என்று சொல்ல பாவிக்கிறேன். இது வேர்பை ப்ரீயே என்றதை குறிக்குது. ப்ரீயே என்று சொன்னால் ஒன்று வணங்குதல் என்றதையும் குறிக்கும், வேண்டுதல் என்றதையும் குறிக்கும். அப்போ இதில் வேண்டுதல் என்றதை குறிக்கும், நான் உங்களை வேண்டுகிறேன் என்றதை குறிக்குது, சரி? அதாவது என்னுடைய புதிய முகவரிகளை குறித்து கொள்ளுமாறு நான் உங்களை வேண்டுகிறேன் என்று சொல்லி கேட்குறேன், சரி? அவ பிறகு நீங்கள் என்னது உங்களுடைய புதிய முகவரியை கீழே எழுதுங்க. பிறகு ஒரு மரியாதை நிமித்தம் காரணமாக, சரி, நாங்கள் ஒரு 2 வரி எழுதுவோம். இது பொதுவாக எல்லா கடிதங்களுக்கும் எழுதுவோம். என்னென்று je vous prie d'agréer madame monsieur mes salutations distinguées என்று சொல்லி போடும், சரி? je vous prie d'agréer madame monsieur mes salutations distinguées என்று சொல்லி இது பொதுவாக நீங்கள் கடிதங்களுக்கு எழுதுவீங்கள், சரி? அதாவது என்னுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்கிறேன், சரி? அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய கையொப்பம் விட்டுட்டு, சரி? அப்போ பொதுவாக நீங்கள் changement d'adresse பதிவு தபாலில் அனுப்பணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை.
ஆனால் வந்து நீங்கள் சாதாரண தபால் மூலமும் வந்து நீங்கள் அனுப்பலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து அவளுக்கு கிடைக்குதோ என்று சொல்லி அறிவிக்கிறதுக்கு வந்து ஒரு புதிய முறை வந்து போஸ்டில் இதில் இருக்குது என்ன சரி அவைக்கு சென்றடைஞ்சதோ என்று சொல்லி கண்டுபிடிக்கிறது. அந்த முறை மூலம் நீங்கள் வந்து இந்த கடிதத்தை அனுப்புங்கோ. சரி, அப்போ உங்களோட முகவரி மாற்றம் வந்து நடைபெறும். அப்போ இந்த கடிதம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரியோ, அப்போ நாங்கள் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். இந்த பாடம் பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். Au revoir, à bientôt.